அது யார் சொன்னா? அது யார் சொன்னா? மதத்துக்கும் இன்னொன்னு கொஞ்சம் செத்த இருங்க. எந்த முஸ்லிமோ அல்லது மற்ற மதத்தினரோ திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்ற கூடாதுன்னு சொன்னாங்க? நீங்க ஊடகங்கள் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. அறிவாலயத்தின் ஆர்வலரா இருக்கீங்க, அடிமையாயிடாதீங்க. ஆர்வலரோட நிப்பாட்டிக்குங்கிறேன் நான் கேட்க. இப்போ இங்க பாருங்க, விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. கரூர் பிரச்சனையிலேயே நாம போலீஸ் தப்பு பண்ணியிருக்கு, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, அவ்வளவுதானே சொல்லியிருக்கோம். இதை நான் சொன்னதுக்கே ஏதாவது அன்னைக்கு நாங்க விஜய் அப்படின்னு ஏதாவது எழுதுவீங்க நீங்க? அதனால இல்லைங்க. இல்ல, அனாவசியமா பேசக்கூடாது. இஸ் இட் தி ஃபர்ஸ்ட் டைம் தணிக்கைத்துறை ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க இங்க மறுத்தது, அப்பீலுக்கு போனது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தென் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் விஜய்? யாருக்கு இக்கட்டு? யாருக்கு இக்கட்டு? எல்லா படத்துக்கும் அந்த படம் எடுத்தவருக்கு இக்கட்டு தான். நான் கேட்கிறேன், நிலை மறந்தவன் கேரளால மலையாளத்துல வந்த ஒரு படத்தை நிலை மறந்தவன் ஒருத்தர் தமிழ் இது பண்ணியிருக்காரு, டப்பிங். அந்த படம் சென்னை ஈகா தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றேன்னு போட்ட கட் அவுட்டை திரெவிடியன் ஸ்டாக் ரவுடிகள் வெட்டினாங்களா இல்லையா? நீங்க எல்லா அப்ரூவலுக்கு அப்புறம் பண்றீங்க அழிச்சாட்டியும். இன்னைக்கு அதோட இல்லை, நல்ல வேலையா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இது விஜய் தொடர்பாகவே இல்லை. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மே 26 ஆட்சிக்கு வந்ததும் திரை உலகத்தை we will liberate. போருமா? நீங்க இட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். நெட்டில் போய் கொஞ்சம் பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்துக்கு இங்க ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலன்னு அதுக்கப்புறம் மும்பைக்கு போயிருக்காங்க, அப்பீல்ல போய் வாங்கியிருக்காங்க. ப்ரொசீஜர் இருக்கு. கோ அண்ட் அடாப்ட் தி ப்ரொசீஜருங்கிறேன்னா. நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த விஷயத்துக்கும். 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல பொதுவாக சொல்றேன், ஒரு படம் 4 பேர் பார்த்துருக்காங்க, சென்சார் போர்டு மெம்பர்ஸ். அதுல ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா கூட யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்பீல். அதை பண்ணுங்க. அதை விட்டு இப்ப நீதிமன்றம் போயிருக்குங்க. நீதிமன்றம் சொல்றத போர்டு அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, எதை பண்ணணும், என்ன காரணம் அவர்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாக்கும் ஒரு தொடர்பும் இல்லை.